ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி தான் சார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் நம்ம கொடுத்த லெவலை வந்துட்டு பிரேக் பண்ண முடியாமல் திரும்பியும் அதுக்கு கீழேயே மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கு இன்றைக்கி 1 ஹவரில். ஸோ நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த 54,379 பிரேக் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் அகெயின் இந்த டவுன் சைடில் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ எந்த லெவல் அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 53,733 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த லெவலில் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோனாக தான் இருக்குமே தவிர பெரிய லெவலில் மொமெண்டம் வந்து மார்க்கெட் கிடச்சிடாது. இதை ஏதாவது ஒரு பக்கம் உடச்சதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு நான் எதிர்பார்க்குறது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடேல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். என்னோட வியூ என்னென்னா, ஒன்ஸ் இதுக்கு மேலே அதை பிரேக் வச்சு க்ளோஸ் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் போகிறது பெட்டராக இருக்கும். இப்போ போய் நீங்கள் இன்ட்ரானீங்கன்னா சைட்வேஸில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு பேனிக் தான் அதுக்குள்ளே க்ரியேட் ஆகுமே தவிர ஒரு மொமெண்டம் இருக்காது அப்படின்றதான் என்னோட வியூ. ஸோ பேங்க் நிஃப்டி வி ஹேவ் டு வெயிட், எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கிறது சேஃப். அண்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிளோட டாப்பில் இருக்க மார்க்கெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கிட்ட நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு கீழே வந்துருக்கு, செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அகெயின் நாளைக்கு இந்த லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000 வச்சுங்க அரௌண்டாக. ஸோ 25,000 நாளைக்கு ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும் மேலே ஏறுற பட்சத்தில். இல்லை மார்க்கெட் வந்துட்டு மேலே போல கீழே வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட் லோ இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டு. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திரும்பியும் ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா கீழே போகும். அப்படி இல்லைனா இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்பியும் பேங்க் நிஃப்டி மாதிரி இதுவும் வந்துட்டு சைட்வேஸ் கிரியேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. பிகாஸ் மார்க்கெட்டில் பெரிய அளவு மொமெண்டம் இல்லை அப்படின்றதான் உண்மை. உங்களுக்கே தெரியும், எதுக்கு ஏறுது எதுக்கு இறங்குதுன்னு தெரியாமல் மேலே இங்கே ஏறி போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம் நிஃப்டியில், நல்லாவே போயிருச்சு. போன வீக் ஒரு ட்ரேட் கொடுத்தா லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வீக் தான் நான் ட்ரேட் கொடுத்துருந்தேன். ஸோ வெல் அண்ட் குட், நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி ஹை போச்சு அப்படின்னா 25,000 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அந்த இடத்துல போய்ட்டு மார்க்கெட் அகைன் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 25,000 பிரேக் ஆகும்போது நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் அப் சைடில் டெய்லி ட்ரெண்டே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை கீழே வருது அப்படின்னா 24,650 நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு டேயில் நம்ம என்னென்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க்